வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு யூடியூப் விவசாய சேனல். வரக்கூடிய சம்மர்ல சில்லி பண்ணலாம் நிக்கும் ப்ரோ. சில்லி வந்து நல்ல விலை விக்குமா, எந்த அளவுக்கு ப்ரொடக்ஷன் வந்து இருக்கும் அப்படிங்கிற பத்தின ஒரு ப்ராப்ளத்தை நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டிய அப்படி பத்தி விவசாயிகள் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட பிரிமிய விவசாயிகள் நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப் குரூப்ல ரிப்ளை பண்ணிருந்தாங்க. சோ இன்னைக்கு இந்த வீடியோல முழுக்க சில்லி ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது சவுத் இந்தியால லாஸ்ட் பினான்சியல்ல எந்த மாதிரி இருந்துச்சு, எந்த அளவுக்கு வந்து பிரைஸ் ஏற வாய்ப்பு இருக்குது, எந்த அளவுக்கு வந்து அதோட அவுட்புட் இருக்கும், நம்ம பண்ணோம்னா ப்ராப்பரா ஈல்ட் எடுக்க முடியுமா, நம்ம என்னென்ன பிரச்சனை ஃபேஸ் பண்ண வேண்டியது அப்படிங்கிற சின்ன டிஸ்கஷன் தான் இன்னைக்கு வீடியோ பார்க்க போறோம். இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் யூடியூப் வீடியோ பண்ண மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஈச் அண்ட் எவ்ரி செகண்ட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் யூ. ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க, அப்பதான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்க உங்களுக்கு புரியும். பச்சைத்துண்டு.in இங்கு விவசாயம் சம்பந்தப்பட்ட A to Z எல்லா பொருட்களையும் வாங்கிக்கலாம். இனி விரல் நுனியில் விவசாயம். சவுத் இந்தியால பர்டிகுலரா வந்து தெலுங்கானா, ஆந்திரா ரெண்டு ஸ்டேட் தான் வந்து அதிகப்படியான சில்லி ப்ரொடக்ஷன்ல நமக்கு அதிக ஏக்கரேஜ் கொண்டது. குண்டூர் ஏரியாவா இருக்கட்டும், சுத்தி இருக்கக்கூடிய மாவட்டங்களா இருக்கட்டும், இங்கதான் அதிகமான சில்லிஸ் இருந்தது. லாஸ்ட் இயர்ல சில்லியில ஏற்படக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனைனால சில்லியில எந்த இடத்துலயுமே வந்து நோய் கட்டுப்படல, பர்டிகுலரா பூச்சி கட்டுப்படல, த்ரிப்ஸ், மைட்ஸ் இந்த இன்ஃபெக்ஷன் ரொம்ப கட்டுப்பட முடியாதனால நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வந்து சில்லியை வந்து டிராப் பண்ணிட்டாங்க. லாஸ்ட் பினான்சியல் இயர்ல தெலுங்கானா, ஆந்திரால மிகப்பெரிய கடும் வீழ்ச்சியை வந்து மிளகாய் சாகுபடி சந்திச்சது அப்படின்னா அதுல மாட்டுக்கிறது கிடையாது. நிறைய விவசாயிகள் தெரிஞ்சிருக்கும். அங்க மட்டும் இல்ல, பர்டிகுலர் தமிழ்நாடா இருக்கட்டும், பிளஸ் வந்து கர்நாடகா இருக்கட்டும், சவுத் கர்நாடகா, சென்ட்ரல் கர்நாடகா, நார்த் கர்நாடகா, இங்க எல்லா பக்கமுமே வந்து சில்லி ஏற்படக்கூடிய த்ரிப்ஸ் இன்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது சரிவரை கண்ட்ரோல் பண்ண முடியாதனால உற்பத்தியை நோக்கி வந்து நம்மளால போக முடியல. ரெண்டாவது என்ன அப்படின்னா, சில்லியில அதிகப்படியான பெஸ்டிசைட்ஸ் யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து இம்போர்ட் பண்ணக்கூடிய வெளிநாடுகள் எல்லாமே வந்து அதோட இந்தியால இருந்து இருக்கக்கூடிய பர்டிகுலர் சவுத் இந்தியால இருந்து இருக்கக்கூடிய சில்லியை வந்து கொஞ்ச நாளைக்கு ஸ்டாப் பண்ணி வச்சாங்க. அதிகமான பெஸ்டிசைட் கன்சப்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உண்மையும் கூட. இதனால தான் லாஸ்ட் பினான்சியல்ல தமிழ்நாடு ஃபுல்லா, பர்டிகுலர் சவுத் இந்தியா ஃபுல்லா, தெலுங்கானா, ஆந்திரா, கர்நாடகா இங்க எல்லா பக்கமே சில்லியை வந்து வெளிநாடுகளுக்கு விற்பனை செய்ய முடியாதனால மார்க்கெட்ல மந்தமாவே போச்சு. இதனால தான் சில்லி உற்பத்தி அப்படிங்கிறது பெரிய அளவுல டிராப் ஆச்சு அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும் விவசாயிகள். இந்த தொடர்ச்சி இன்னமும் போயிட்டுதான் இருக்கு. உற்பத்தி பண்ணி வச்ச மிளகாய் அப்படிங்கிறது பர்டிகுலரா வந்து நம்மளோட தெலுங்கானா, ஆந்திரால வந்து டன் கணக்குல வந்து ஸ்டோர் ஹவுஸ்ல, வேர் ஹவுஸ்ல வந்து சில்லிங் பாயிண்ட்ல வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்க. வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்றதோட இம்பாக்ட் குறைஞ்சிருக்கு. போதா குறைக்கு இப்ப போர் வேற வந்துருச்சு. சோ இப்ப சம்மருக்கு நீங்க பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து த்ரிப்ஸ், மைட்ஸ் இன்ஃபெக்ஷன் வந்து கண்டிப்பா நம்ம பேஸ் பண்ணி ஆகணும். சேம் சைட்ல இந்த உள்நாட்டு உற்பத்திக்கு தேவையான மிளகாய் அப்படிங்கிறது போன வருஷம் 180, 160 வரைக்கும் போச்சு. இந்த வருஷம் அவ்வளவு போகுமா அப்படிங்கிறது சொல்ல முடியல. ஒரு 90 ரூபாயில இருந்து 100 ரூபாய், 120 ரூபாய் வரைக்கும் ட்ரை சில்லி போக வாய்ப்பு இருக்கு. பச்சை மிளகாய் அப்பப்ப விலையை பொறுத்து 30, 40, 60, 80 டிபெண்டிங் அப்பான் டிமாண்ட் சப்ளை பொறுத்து விளையாட வாய்ப்பு இருக்கும். நீங்க சூஸ் பண்ணக்கூடிய ரகம் அப்படிங்கிறது பச்சை மிளகாயும் பழ மிளகாயும் இருக்கக்கூடிய ரகமா சூஸ் பண்ணிக்கோங்க. பறிச்சா பச்சை மிளகாய், பறிக்கலாம் பழ மிளகாய், அந்த மாதிரி போயிடும். சோ வெறும் ராச்சிலியம் பிளான் பண்ண வேணா, வெறும் ட்ரை சில்லியம் பிளான் பண்ண வேணா. அப்படி பண்ணீங்கன்னா நமக்கு வந்து பெரிய பிரச்சனை வரும். நீங்க சில்லி விவசாயம் பண்ண போறீங்கன்னா கண்டிப்பா வந்து ஒரு மிளகா பறிச்சா அன்னைக்கு பச்சை மிளகா, பறிக்கலையா விட்டா பழ மிளகா, இந்த மாதிரி கான்செப்ட்ல இருக்கக்கூடிய எந்த ரகம் வேணுமோ நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. அந்த ரகங்கள் ஏதாவது தேவைப்படுது நம்ம பச்சை நர்சரி தொடர்பு கொண்டீங்கன்னா நம்ம வந்து ப்ராப்பரா எந்த ரகங்கள் அந்த மாதிரிலாம் இருக்கு, கையில எந்த நாத்து இருக்கு அப்படிங்கறது உங்க டீம் சப்போர்ட் பண்ணலாம். சேம் சைட்ல பார்த்தோம்னா இந்த மிளகாய் சாகுபடியில இந்த பட்டத்துல ரொம்ப அதிகமான த்ரிப்ஸ் இன்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது வெயிலுக்கு வரத்தான் செய்யும். அது குவைட் நேச்சர். அது நீங்க திரும்ப மருந்துகள் அடிக்கிறது மட்டும் தான் வழியான்னு கேட்டா கண்டிப்பா அது மட்டும் தான் வழி நம்ம சொல்ல முடியாது. சேம் சைட்ல பார்த்தோம்னா மாற்று, அது இன்டகிரேட்டட் பெஸ்ட் மேனேஜ்மெண்ட் சொல்லக்கூடிய ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது டிராப்ஸ் யூஸ் பண்றது அப்படிங்கிறது மிக இம்பார்ட்டன்ட். நம்ம நிறைய பேர் நம்ம பண்ண மாட்டோம். ஒட்டுப்பொறிகள் சொல்லக்கூடிய கிரீஸ் அரி வைக்கிறதா இருக்கட்டும், எல்லோ ஸ்டிக்கி டிராப் பிளஸ் வந்து ஒயிட் ஸ்டிக்கி டிராப், ப்ளூ ஸ்டிக்கி டிராப், இந்த மூணையும் ஏக்கராவுக்கு 10 நம்பர்ஸ்ல 30 நம்பர்ஸ் மொத்தம் 3 சேர்ந்து அங்கே கட்டி வைக்கிறது, நைட் டைம்ல லைட் போட்டு விடுறது அப்படிங்கிறது அதிகமான இந்த பூச்சி தாக்குதல வந்து மட்டுக்குள்ள அது கண்ட்ரோல்ல வைக்கிறதுக்கு, மட்டுப்படுத்துறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சேம் சைட்ல பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு கட்டத்துக்கு மேல வந்து மோடல் அதிகமா இருக்கு, டிப்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழ இருந்து ஒரு 5 பறிப்பு 10 பறிப்பு பறிச்சிட்டேன், இதுக்கு மேல வந்து ரொம்ப இலையெல்லாம் ரொம்ப எக்ஸ்ட்ரீமா சுருங்கி போச்சு அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழ இருந்து 1 அடி விட்டு கட் பண்ணி விட்டுட்டு டாப் போர்ஷன் மட்டும் கட் பண்ணி விட்டு நல்லா வெயிட்டா உரம் கொடுத்தோம்னா, நல்லா கடலப்பாசி உரங்கள் கொடுத்தோம்னா 15 நாள் ஆட்டோமேட்டிக்கா செடி நல்லா துளுத்து வந்துடும். அதுக்கப்புறம் நீங்க மைல்ட் டோஸ் வந்து போங்க. எடுத்தோன்னே ஹெவி டோஸ் மாதிரி பயோ ப்ராடக்டா, இந்த எக்ஸோடோஸ் அந்த மாதிரி நிறைய பயோ ப்ராடக்டா போகாம இமிடா, ஆசிபேட், ஃபிப்ரினோல், மைல்ட் டோஸ் வந்து ஹெவி டோஸ் போங்க. கண்டிப்பா நல்ல ரிசல்ட் அப்படிங்கிறது டிப்ஸ்ல இருக்கும். 2-3 மருந்து அடிச்சு கண்ட்ரோல் பண்ண முடியல, ரொம்ப அதிகமா பெயின் இருக்கு, ரொம்ப அதிகமா டிப்ஸ் இருக்கு, வால் பெயின் இருக்கு, சுருட்டு அதிகமா இருக்கு, முருடு அதிகமா இருக்கு, சொரட்டு அதிகமா இருக்கு நீங்க நினைச்சீங்கன்னா சிம்பிளா யோசிக்க வேணா, டாப்ல இருந்து ஒரு அடி விட்டு கிளம்ப நுயில விட்டு கட் பண்ணி விட்டுட்டு தண்ணியை கட்டி உரத்த போடுங்க. திருப்பி நல்லா துளுத்து வரது நல்லாவே வரும். சோ இந்த முறைகள் அப்படிங்கிறது நான் லாஸ்ட் ஒரு 2-3 சீசனா வந்து நிறைய இடங்களில் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். கத்திரிக்காய் இந்த முறைகளை பண்ணி பார்த்திருக்கேன். டிப்ஸ் சில்லில இந்த முறைகளை பண்ணி பார்த்திருக்கோம். விருப்பம் இருந்தது அப்படின்னா நீங்க இதை நுனியில விட்டு கட் பண்ணி விட்டு ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா நல்ல மகசூல் எடுக்கலாம். சில்லில இதுதான் பிரைஸ் போக வாய்ப்பு இருக்கு, இதுதான் சிச்சுவேஷன் அப்படிங்கிற பத்தி ரொம்ப தெளிவான ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கொடுத்திருக்கேன். இந்த மாதிரி நிறைய புதிய பயிர்களை பத்தி ஏதாவது டவுட் இருக்கு, விவசாயத்துல இந்த சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பண்ணுங்க. எங்க டீம் உங்களுக்கு வீடியோ போட காத்திருக்கும். இந்த மாதிரி நிறைய விவசாய தவிர்த்துக்கு மறக்காம www.pachadum.in வெப்சைட்லயும் கூகுள் பிளே ஸ்டோர்ல பச்சனும் மொபைல் அப்ளிகேஷன் இருக்கு. நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறது மூலமாக டாப் டு பாட்டம் A to Z விவசாய சம்பந்தத்தை நீங்க பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்.